ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டாங்க. April 25 சொன்ன தேதியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. இது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேகன்சி இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வரப்போகிற 75 நாட்கள் ரொம்ப குரூஷியல். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ படித்தோம், எந்த மாதிரி படித்தோம் அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் எப்படி இதை வந்து கொண்டு போக போகிறோம், அதுதான் வந்து முக்கியம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள். சிம்பிளாக வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். 2 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அதெல்லாம் வேணாம். படிங்க, ப்ராசஸை உள்ளே வந்து போடுங்க. என்ன ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நமக்கான பதில் எக்ஸாம் பேப்பர் எப்படி வருது அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கே இந்த மாதிரி கேட்பாங்களா, கஷ்டமாக கேட்பாங்களா, ஈஸியாக இருக்குமா, என்ன கட் ஆஃப் இருக்கும் அதெல்லாம் யோசிக்க வேணாம். ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுற வழியை மட்டும் வந்து பாருங்கள், அதான் வந்து முக்கியம். ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும். தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். பட் ஆரம்பிக்க எல்லாமே சரியாயிடும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் April 25 கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் May 24, 1 month டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும் இன்னும் வந்து முடியலை. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மாற்றி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம்ன்ற மாதிரி இருக்க வேணாம். ஒன்ஸ் ட்வைஸ் முழுமையாக செக் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸாம் டேட் July 12 கொடுக்கப்பட்டிருக்கு, 9:30 to 12:30. நான் சொன்னது தான், நம்ம தேதியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு, இது அஃபிஷியல். எக்ஸாமுக்கு படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு 1 வீக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தப்பாக இருந்தால் அதை நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா, ரைட், சரிங்க. போஸ்ட் இதில் வந்து இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ட்ரைபல் யூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த போஸ்ட்டெல்லாம், அதாவது ஃபாரஸ்ட் கார்டோ இல்லை ஃபாரஸ்ட் வாட்சரோ எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் போஸ்ட் அதர் தென் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு எல்லா போஸ்ட்டுமே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல் த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் வேணான்னா வந்து கொடுத்துக்கலாம், வேணும்னா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, விஏஓ, ஜேஏ கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், எக்ஸிக்யூட்டிவ், டைப்பிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த வேகன்சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 1600 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக. அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிங்க்கு 1099. ஸோ ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி 3935. ஸோ குரூப் 4 லெவல் அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ணதுனால மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் இந்த வேகன்சி வந்து பெர்மனெண்ட் கிடையாது, இது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த பேப்பர் கட் ஆஃப் கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளே இன்னும் வேகன்சி வந்து கூடலாம். ஸோ ஒரு 5000 6000 அந்த லெவலுக்கு வந்து வரலாம். பட் அதை நம்ம வந்து இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். குரூப் 4 லெவல் கம்மியாக கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் வந்து வேண்டாம். 3000 வேகன்சி இருக்கா, அந்த வேகன்சியில் என்ன நம்ம வந்து பண்ண போகிறோம், அந்த ஒரு வேகன்சி எப்படி வந்து போட்டி போடலாம், நமக்கு என்ன போஸ்ட் வந்து வேணும், அதை இங்கே ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு போனாலே போதுமானதாக இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ ஏஜ் லிமிட் இதில் வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக லிசன் பண்ணிக்கோங்க, நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் கட் ஆஃப் டேட் பொறுத்த வரைக்கும் 1/7/2025 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதர்ஸ், அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி பிசி அவங்களாம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் விஓக்கு 21. இது எல்லாருக்குமே, அதாவது எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்குமே மினிமம் ஏஜ் சேம் தான், மேக்ஸிமம் தான் அங்கே வந்து மாறப்போகுது. ஸோ மினிமம் ஏஜ் விஓ வந்து 21, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 18 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு 21. புரியுதா? ஸோ மினிமம் ஏஜ் என்ன வருது உங்களுக்கு, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 21, ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாமே 21, விஓ 21, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 18 மினிமம் ஏஜ். சரி, மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 தான் எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலுக்கு 32 அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு விடோவுக்கோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ரைட். அப்போ ஜென்ரல் கேட்டகரி 21 இருந்து 32 வரைக்கும் இது யார் யாருக்கு வந்து வருது, விஓ போஸ்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும். அதர் போஸ்ட்டுக்கு 18 இருந்து 32 வரைக்கும். ஓகே, இதுவே மற்ற கேஸ்ட் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்துலாம். மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாருக்குமே காமன் தான். மேக்ஸிமம் இங்கே வந்து பாருங்கள், இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அண்ட் செக்யூரிட்டி, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி விஷயங்களில் எஸ்சி எஸ்டிக்கு தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க, நல்லா வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல எஸ்சி எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 37. ஓகேவா,
அண்ட் இதுவே பிசி பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 34. இப்போ எல்லாருக்குமே காமன் கிடையாது. இப்போ நீங்கள் குரூப் ஒன்லாம் பார்க்கும்போது பிசி எம்பிசி எஸ்சி எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து கொடுத்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த இடத்துல பிசி ஓபிசி பிசிஎம்க்கு 34 மேக்ஸிமம் லிமிட், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 37. ஓகே, ஸோ 21 to 42 இதை வந்து உங்களுக்கு விஏக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். மற்ற இது பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 34 வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 18 to 37. ரைட், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் 37 தான். ஓகேவா? அப்போ ஏஜ் லிமிட்டு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ரிசர்வில் வரமாட்டாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு விஏஓ அண்ட் ஃபாரஸ்ட்டு இதுக்கு ரெண்டுத்துக்குமே 21 வந்து மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் 32. கிளியர் ஆகிடுச்சா? மற்ற போஸ்ட்டுக்கு ஆல் போஸ்ட், மற்ற போஸ்ட்டுக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 32 வரைக்கும். இது யாருக்கு? உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்டுக்கு இது வந்து கவர் ஆகுது. இதுவே பிசி ஓபிசி எம்பிசி அண்ட் டிசி, ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து பார்த்துடலாம். மினிமம் அதாவது விஏஓ அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு 21 மினிமம் ஏஜ், ஆல் அதர் போஸ்ட்டுக்கு 18. ஓகே, மேக்ஸிமம் இந்த இடத்துல விஏஓ அண்ட் இதுக்கு வந்து 42 வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கு அதாவது பிசியில் வராங்களே அவங்களுக்கு வந்து 34 வரைக்கும் தான். இதுவே எஸ்சி எஸ்டின்னு போகும்போது இது 37 வரைக்கும் வந்து பின்னாக போயிடும். ஸோ ஏஜ் லிமிட்டை கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்காகனா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையர் தென் த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது மினிமம் எஜுகேஷன் என்னதுங்க, 10th லெவல் தான் மினிமம் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீன் பாஸ் இன் த செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சி. ரைட்டா? 10th முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 10th தாண்டி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, ஸோ ஜென்ரலாக படிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டு கிடையாது. கிளியர்? பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பிலாங்கிங் டு பிசி பிசிஎம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி ஹூ பர்சஸ் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையர் தென் மினிமம், அதாவது 10th தாண்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் கிடையாது. அதாவது 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். 10th வரைக்கும் முடிச்சவங்களுக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது முக்கியமாக விஓ போஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது 10th தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ குரூப் 1 குரூப் 2 10th எழுத முடியாது. பட் இது வந்து எல்லாருமே எழுதுகிற மாதிரி வச்சுக்கும் போது மாற்றிருக்கலாம். பட் ஓகே, கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் 10th முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட்டு, 10th தாண்டி நீங்கள் முடிச்சிருக்கும் போது லிமிட் கிடையாது. அது நீங்கள் பார்த்துக்குவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ போஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு போஸ்ட்டுக்குமே இது வந்து மாறும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் டிகிரி வேணும் அந்த மாதிரி யோசிடாதீங்க. மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருந்தா நீங்கள் வந்து போதும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போது ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி வந்து வேணும். இப்போ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ்க்கு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க, அது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். அண்ட் என்னென்ன போஸ்ட் டிகிரி வேணுமோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டைப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. டைப்பிங்கில் வந்து ஹையர் லோவர் சீனியர் அது மாதிரி எல்லாமே முடிச்சிருந்தா பெட்டராக வந்திருக்கும். இன்கேஸ் முடிக்கலை அப்படின்னா அதை வந்து முடிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் பெட்டராக வந்திருக்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டைப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்ட ஒரு 1099 வந்திருக்கு. இன்னும் ஸ்டெனோகிராஃபர் இருக்கிற மாதிரி எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இதுக்கான வேகன்சி வந்து கூடும். ஓகே, நான் எப்படியே சொன்னது தான், நான் லாஸ்ட்டே சொல்லியிருப்பேன், குரூப் 4 படிக்கிறீங்கன்னா டைப்பிங் முடித்தா தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்து போக முடியும். ஓகேவா? இதை கொடுக்கப்பட்ட விஷயம். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே அதுக்கான டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதர் போஸ்ட்டாக ஆல் போஸ்ட் அது மாதிரி கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதாக தான் வந்திருக்கும். அப்ளை பண்ணும்போது முழுமையாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? டிகிரி குவாலிஃபிகேஷனில் 10th முடிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற விஷயம் வந்து இப்போ நாங்கள் பண்ணிக்கணும். 10th படிக்காமல் டிகிரி வந்து ப்ரைவேட்டாக வாங்கியிருந்தால் வந்து செல்லுபடி ஆகாது. 10th 12th டிகிரி இல்லை 10th டிப்ளமோ டிகிரி வந்து இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் டிகிரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுது. 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ மார்க் ஷீட்டு, 12th அண்ட் யூஜி பிஜி அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள் தான். ஓகே, அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் தேவைப்படுது, மற்றபடி வந்து கிடையாது. ஓகே, பாருங்கள். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படுதுன்னா நிச்சயமாக இது எல்லாமே தேவை. ஸோ மேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஹைட்டு, ஃபீமேலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஜெண்டருக்கு வந்து உண்டு. இது 2 பேருக்குமே, அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஃபீமேலுக்கும் உண்டு மேலுக்கும் உண்டு, 2 பேரும் பார்த்தாகணும். இதை அப்ளை பண்ணால் மட்டும்தான், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சரு, டிரைவிங் லைசன்ஸு அண்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இது அப்ளை பண்ணால் உங்களுக்கு நிச்சயம் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகேவா? அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள், இது யாருக்காக?
ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். வண்டி ஓட்டணும் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணியாகணும், கண்ணு கட்டாக வந்து பின்னாக தெரியணும். வித்தவுட் கிளாஸ் இல்லாமல், ஸோ ரைட் ஐக்கும் லெஃப்ட் ஐக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ப்ராப்பராக இது வந்து சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ மற்ற எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் டூர் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கீங்கன்னா அதில் வந்து என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ண முடியும் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து வேணும். அதை வந்து பார்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தா முழுசாக வந்து தெரியும். ஜஸ்ட் உள்ளே வந்து பின்னாக படித்து பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய விஷயம் எதுவும் வந்து கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ டைப்பிஸ்ட் இருக்குது அப்படின்னா பாருங்கள், டைப் ரைட்டிங்கில் ஷார்ட் அண்ட் ஹையரு, சீனியரு, தமிழ், இங்கிலீஷ் வில் பி செலக்டட் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ தமிழ் மட்டும் முடிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் முடிக்கலையா, செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து பின்னாக வச்சுப்பாங்க. பட் இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது, ஹையரும் இருக்குது, லோவரும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. பாருங்கள், இஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் நாட் அவைலபிள் who passed got technical typewriting shortened in the higher senior grade lower will be செலக்ட் மாதிரி ஒரு இடத்துலையுமே. இப்போ இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, தமிழ் மட்டும் இருக்குது, இங்கிலீஷ் வந்து இல்லை, ஹையர் இருக்குது, லோவர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்து கொடுக்கப்படும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். ரைட். அப்போது நம்பர் 1 இருந்தால் ஃபஸ்ட்டு கொண்டு போயிடுவாங்க. 1ல் இல்லாத பட்சத்தில், எதுவுமே இல்லாத பட்சத்தில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் மட்டும் இருந்தால் இதை வந்து எடுத்துப்பாங்க. இன்கேஸ் என்கிட்ட 1ம் இல்லை 2ம் இல்லை அப்படின்னா தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போத் டைப் ரைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹையர் சீனியர் இன் இங்கிலீஷ் அண்ட் லோவர் ஜூனியர் தமிழ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹையர் அண்ட் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்துருந்தோம். தேர்ட் கேட்டகரியில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இங்கிலீஷில் மட்டும் ஹையர் முடிச்சிருக்கேன், தமிழ் லோவர் முடிச்சிருக்கேன், உங்களே வந்து எடுத்துப்பாங்க. பட் ஃபஸ்ட் எடுக்க போகிறது எல்லாமே முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கான சிலபஸ் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது, எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். மினிமம் குவாலிஃபைங் மார்க், இது கட் ஆஃப் கிடையாது, வெறும் குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான். மெரிட் கொண்டு போகிறது மட்டும்தான். கட் ஆஃப் பேப்பரை பஸ் பண்ணி மாறும். 200 கேள்விகளுக்கு 170க்கு மேலே இருந்தால் தான் இந்த காலகட்டம் குரூப் 4 கிராக் பண்ண முடியும். மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். ஸோ இங்கிலீஷ் வந்து இப்போ நான் எழுத முடியாது. ஸோ பார்ட் பி, பார்ட் சி இதில் மொத்தம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல நீங்கள் 60% மார்க், 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிஎஸ்சி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது தமிழ் வந்து கொண்டு போகணும். பட் இது மட்டுமே போதாது. தமிழில் 100 கேள்விகளுக்கு 95 கிட்ட கொண்டு போங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா. டிசேபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து எழுத முடியும், மற்றபடி ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, உங்களுக்கு தமிழ் மட்டும்தான். ஓகேவா. பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே வரும், இங்கிலீஷ் வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. இதான் எக்ஸாம்ஸ்க்கான சில விஷயங்கள். எப்படி அப்ளை பண்ண வீடியோ கொடுங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்னேச்சர் ஃபோட்டோ கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ பெருசாக இது வந்து கிடையாது, சென்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே சென்டர் வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ சிலபஸ் என்ன வந்து மாற்றிருக்காங்களா, அதை வந்து பார்த்துலாமா. அண்ட் ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வந்திருக்கும். அதையும் முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கிளியராக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங் போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பெருசாக வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸ்பெல்லிங், டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்துட்டு உள்ளே போனால் மட்டும் தான் சரியாக நீங்கள் வந்து பண்ண முடியும். முக்கியமாக பிஎஸ்டிஎம்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். ஓகேவா. பிஎஸ்டிஎம்னா 10th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், இல்லை வந்து இப்படின்னா கிடையாது. ஓகே. ஸோ சிலபஸ் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான், இலக்கணம், சொல், அகராதி எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட் 75 days. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக வந்து க்ளோஸ் ஆகிடும். May 1லேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா. செக் பண்ணுங்கள், ஓகே தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.